Hi friends, இன்னைக்கு ActivePresenter 2023 ஓடத வெர்ஷன் 9.0.4 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராக் ஃபைல் பேட்ச் ஃபைல் தான். ஸோ அதுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டர்நெட்டை டிசேபிள் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா, எந்த ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக கிராக் ஃபைலாக இருந்தால் நீங்கள் இன்டர்நெட்டை டிசேபிள் பண்ணி வச்சுருக்கணும். அது போக விண்டோஸ் டிஃபெண்டருக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வைரஸ் அண்ட் த்ரெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் இதுக்குள்ளே இது ரெண்டுமே ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் அண்ட் க்ளவுட் ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஆஃபில் தான் வச்சுருக்கணும். அது போக ஃபயர்வால் நெட்வொர்க்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் வச்சுருக்கணும். எதுனா இந்த டொமைன் நெட்வொர்க்ஸு, ப்ரைவேட் நெட்வொர்க்கு, பப்ளிக் நெட்வொர்க் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஆஃபில் இருக்கணும். ஏன்னா நாம் இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஃபைலு, அதாவது கிராக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான். ஸோ அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையுமே ஆஃபில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட்டையும் ஆஃபில் வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ActivePresenter இருக்குங்களா செட்டப் ஃபைலு. ஸோ IHSப்னு கொடுத்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் நம்ம எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்துட்றோம். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரோட கிராக் ஃபைல் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மெயில் ஐடி கொடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் என்னோடய மெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் அனுப்புனீங்கனாலும் இந்த சாஃப்ட்வேர்னு இல்லை, உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணும்னாலும் அதோட கிராக் ஃபைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லைனாலும் அதோட வெப்சைட்ஸ் ஒரு 2-3 வெப்சைட்ஸ் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ லான்ச்சுங்கிறத அன்டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ரீட்மிக்குள்ளே ஒவ்வொரு ஃபைல்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிராக்கில் போயிட்டு இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு ஃபைல் லொக்கேஷனில் போய்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் ஃபைலாக இருக்குது, டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணால் எடுக்கும்ட்டுலாம் கிடையாது. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குல்ல அதில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்களா. ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு காட்டுற பாருங்கள். ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். ரீப்ளேஸ் த ஃபைல் இன் டெஸ்டினேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எடுக்க ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ActivePresenter அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மல்டிபிள் யூசேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனில் எடிட் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்கள் வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க, ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரெக்கார்ட் இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன் இருக்குது, ரெஸ்பான்சிவ் ப்ராஜெக்ட்டு, இம்போர்ட் பவர் பாயிண்ட்டு. ஸோ பவர் பாயிண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பிளாங்க் ப்ராஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ஆஸ் வீடியோன்னு இருக்குங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பிளாங்க் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணதுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ கீழே வந்து பாருங்கள் மெயின் டைம் லைனு, கோடு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எப்படி பிபிடி எடிட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவே எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு வேறு எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸில் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட கிராக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் எடுத்து எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ரெக்கார்டிங் பாருங்கள், ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ டோட்டலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எப்படி யூஸ் பண்ணுறது தெரில அப்படின்னாலும் ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சாஃப்ட்வேரோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே காய்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.